செமாக்ளூடைட் மற்றும் டர்செபடைட் ஆகிய இரண்டிற்கும் நீண்ட கால உடல் எடை குறைப்பிற்கே உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் உடல் பருமன் என்பது ஒரு நாள்பட்ட நோய் என்பதால் இது நீண்ட கால எடை குறைப்பிற்காக உரிமம் பெற்றுள்ளது. இது எடையை குறைச்சிட்டு அப்படியே விட்டுவிட ஒரு நோய் அல்ல. இது நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற ஒரு நோயாகும். எனவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் மருத்துவர் உங்கள் எல்லா மருந்துகளையும் நிறுத்திவிடப் போவதில்லை. உங்கள் மருத்துவர் மருந்தின் அளவை குறைக்கலாம், ஆனால் உயர் இரத்த அழுத்தம் ஒரு நாள்பட்ட நிலை என்பதால் நீங்கள் தொடர்ந்து பரிசோதனைக்கு வர வேண்டும். அதேபோல் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் மருத்துவரிடம் செல்ல வேண்டும். நீங்கள் மருந்தின் அளவை குறைக்கலாம் அல்லது அதிகரிக்கலாம். நீங்க தொடரலாம், ஆனா பரிசோதனையை ஒருபோதும் நிறுத்த முடியாது. உடல் பருமன் ஒரு நாள்பட்ட நோய் என்று நீங்கள் நினைக்கத் தொடங்க வேண்டும். எனவே இது எப்போதும் தொடரும். ஆனால் என்னை நான் எப்படி கட்டுப்படுத்துவது? பசியை கட்டுப்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், சுயமரியாதையுடன் இருங்கள் மற்றும் கட்டுப்பாட்டுடன் இருங்கள். அதுதான் தந்திரம். தந்திரம் என்னவென்றால், நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எதை கட்டுப்படுத்துவது? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், பசிய கட்டுப்படுத்துதல், நேரத்த கட்டுப்படுத்துதல், சூழல கட்டுப்படுத்துதல். இதையே நீங்க இலக்காக கொள்ள வேண்டும். எனவே இந்த மருந்து என்ன செய்கிறது என்றா, அது உங்களுக்கு உதவுகிறது. நான் இத மீண்டும் சொல்லுவது, என் நோயாளிகளில் சிலர் அதிகபட்சமா மருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் வெகோவியை பார்த்தால் அவர்கள் 2.4 மில்லிகிராம் அளவில் இருக்கிறார்கள். மவுஞ்சாரோவில் அவர்கள் 15 மில்லிகிராம் அளவில் இருக்கிறார்கள். இப்போது அதுதான் அதிகபட்சம். ஆனா இங்கிலாந்துல அவர்கள் 7.2 மில்லிகிராம் வெகோவியாயை கூட பெறத் தொடங்கியுள்ளனர். எனவே ஒவ்வொரு ஆண்டும் புதிய மருந்துகள் வரலாம். ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். மக்கள் ஒரு மருந்திலிருந்து மற்றொரு மருந்திற்கு மாறுவார்கள். ஏன் அப்படி? அவர்கள் ஏன் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் கட்டுப்பாட்டுல இல்ல. உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள் அவர்கள் தங்கள் பசியை கட்டுப்படுத்தவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கண்மூடித்தனமா இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே நான் முயற்சி எடுப்பதற்கு காரணம், உங்கள் உடல் தனித்துவமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் உடலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.